अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புடம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் மே 23 2026 பராபவ வருடம் வைகாசி மாதம் 9ஆம் நாள், சனிக்கிழமையும் சேர்ந்து வருது. மகா நட்சத்திரம், சிம்ம ராசி, அஷ்டமி திதி, மகர ராசி அல்லது மகர லக்னம். அதுலேயுமே இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் மெயினாக உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சரி, அளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் நம்பர் 1 சிம்மம், மேஷம், தனுசு ராசி. இந்த 3 ராசிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் மெயினாக ஃபயர் சம்மந்தப்பட்டது, ஹார்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முதுகு சம்பந்தப்பட்ட தொடர்புகள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம், பொருளாதாரம், மற்ற விஷயங்களில் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது. மெயினாக ரிஷபம், கன்னி, மகரம், இவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கு. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்துல பேச்சுனால பிரச்சனை அவசியம் இல்லாத விஷயங்கள்ல நம்ம போய் பணத்தை பிளாக் பண்றது, இன்வெஸ்ட் பண்றது, என்ன பேசுறோம்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல பேசி லாஸ்ட்ல நம்ம பேசினது தப்புங்கிற மாதிரி போறது. குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். பிள்ளைகள் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் அண்ட் வெல்த் ரெண்டுமே ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். எந்த விதத்திலுமே அவசரப்படாம டென்ஷன் இல்லாம இருந்தா பெட்டர். நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், செய்யக்கூடிய விஷயங்களாகட்டும் எல்லாமே ரொம்ப கவனத்துக்குரியது. எந்த விஷயத்தையுமே நம்ம கோவப்பட்ட செய்ய முடியும், தப்பா போகும். நிறைய மனதிய அலைச்சல், இந்த மாதிரி விஷயங்களாகட்டும் புரிதல் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய நாள். அப்ப எல்லாமே 1க்கு 2 தடவை கேட்டுக்கிறது தப்பு கிடையாது. காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் பின்கலகம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரியஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல போய் சந்திரன் உட்கார்ந்து இருக்கும் பொழுது பொதுவாகவே நிறைய உபாதைகள் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும், மனக்லேஷங்கள், ஹெல்த்ல லைட்டா உடம்புல அதாவது உப்புச்சத்து ரொம்ப குறையும். அதனால ரொம்ப டீஹைட்ரேஷன் மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி காம்பன்சேட் பண்ணிக்கிறது நல்லது. அலைச்சல் இருந்தாலும் ஓரளவுக்கு யோகலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டர் மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள், மூத்த பெண்கள், அதே மாதிரி அக்கா, இன் எனி ஃபார்ம், எந்த அளவுக்கு தூரமா வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. இதை நம்ம பெருசு பண்ணோம்னா பெரிய இஷ்யூ ஆயிடும். அது தகுந்த மாதிரி பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால ஒரு முக்கியமான செலவு, கையில் இருக்கக்கூடிய பணம் லிக்விடேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம். பெருமாள் வழிபாடு, ரங்கநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாரு. ராசியான சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொழில், வேலை, அந்தஸ்து, உத்தியோக வியாபாரத்துல பயங்கரமான பிரஷர், அலைச்சல், கம்யூனிகேஷன் மிஸ்ஃபயர் ஆகுது. கொடுக்குறேன்னு சொன்ன பணத்தை கொடுக்காம தள்ளி போடுறது, இல்ல ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது, குடும்பத்துல தேவையில்லாத ப்ரெஷர், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். மெயினா இந்த நாளை பொறுத்தவரைக்கும் உங்க மாமியார் இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்த் ரொம்ப கவனமா பார்த்துக் கொள்ளக்கூடிய நாளா இருக்கும். இதை வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்.
ராசியான பிங்க். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் 9ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறது சுத்தமா இப்ப இந்த ஒரு நிலைமைகள் பார்த்தீங்கன்னா, பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. நெறைய பேருக்கு அந்யோன்யம் செட் ஆகாது. புது விஷயங்கள் எடுத்து பண்ணும்பொழுது, அப்படியே கன்ஃப்யூஷன குடுக்கும். எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் பொறுமையா பண்றது நல்லது. ஒரு சில பேருக்கு பஸ் டிக்கெட் தப்பா புக் பண்றது, இல்ல போற இடம் விட்டுட்டு சம்மந்தமில்லாத இடத்துக்கு போறது, இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். மறதி, வீட்ல பெரியவங்கனால சின்ன சின்ன பிரச்சனைகள். இதெல்லாம் வரக்கூடிய நாளா இருக்க பார்த்து கொஞ்சம் கவனமா இருந்தா பரவால்ல. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி என்று நாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்கள் அடிவயிறு உபாதைகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். ஒரு சில பேருக்கு அதிகமான செலவு, என்ன டென்ஷன், அலைச்சல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. கொஞ்சம் பார்த்துக்கணும். விசா நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி இல்லை. அட் த சேம் டைம் கண்டிப்பா ஹெல்த் பார்த்துக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உமா மகேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாகும் பிங்க். இன்ஃபேக்ட் சொன்னா இந்த நாள் முழு சந்திர பலத்தோட இருக்கீங்க. நிறைய புது விஷயங்கள் எடுத்து பண்ணும்போது நல்லா இருக்கும். கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள், வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப சாதகமான பலன்களை கொடுக்கப்படுது. நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் மஞ்சள். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமா டின்னர் கடன் வேணும்னு தோணும். வயிறு ஒரு சில பேருக்கு பிரச்சனையாகும். மெயினா ஃபுட்டு. அதுலயும் ரொம்ப முக்கியமா தயிர், பால் இதெல்லாம் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்து அதுக்கப்புறம் சாப்பிடுறது நல்லது. அருமையா இருக்கு, ருசியா இருக்குன்னு சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து வயிறு பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தாம இருக்கக்கூடிய நாள். வீட்டுல எந்த அளவுக்கு அந்யோன்யமா போறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. பகையை பாராட்டாம இருக்கிறது நல்லது. போட்டி போடாம இருக்கிறது நல்லது. அவ்வளவுதான். சீதா ராமச்சந்திர சுவாமி வழிபாடு உச்சத்தை கொடுப்பார். ராசியால் மஞ்சள். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன சங்கடங்கள் எது இருந்தாலும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள். எந்த விஷயத்தையுமே நம்ம எடுத்து பண்ணும் பொழுது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பக்குவமாக இருந்த ஒரு காரியத்தை ஜெயிப்பது எல்லாத்தையுமே நம்ம திறன்பட நின்று ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம். எந்த விதமா இருந்தாலும் நம்மளால இந்தியா ஜெயிக்க முடியும், செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாந்திரம் மஞ்சள். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றியை காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அதே மாதிரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வீட்டுல நிறைய செலவு, வீடு சம்பந்தப்பட்ட செலவு, நிலம் சம்பந்தப்பட்ட செலவு, வீட்டுல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அக்சசரிஸ் இதுல ஏதாவது செலவாகுது. திடீர்னு பார்த்தா மோட்டார் ஏதாவது பிரச்சனை வரும், தண்ணி வரக்கூடிய பைப்ல ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சங்கடங்கள் கொடுக்கும். மிக முக்கியமா இந்த நாள் உங்களுடைய சுய ஒழுக்கத்தை ரொம்ப கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உமா மகேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா வெள்ளை. மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு புதிய விஷயங்கள் எடுத்து நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக அது ஜெயிக்கும். நம்ம பிளான் பண்ண விஷயங்களாகட்டும், செய்ய வேண்டிய விஷயங்களாகட்டும், இது எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் நமக்கு மிகவும் சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியால் மஞ்சள்.
இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுக்னோ பவந்து நமஸ்த சன்மங்களானி பவந்து வந்து ததாஸ்தனம் தெரியும். வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.